ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு பால் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். லஞ்சுக்கு பட்டர் பீன்ஸ்ல புலாவ் வைக்க போறேன். பாஸ்மதி அரிசியை தண்ணி விட்டு கழுகிட்டு ஊற வைக்கேன். இதுக்கு இப்ப நல்ல ஃபிளேவர் கொடுக்குற மாதிரி ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். பெருஞ்சீரகம், ஜீரகம், மல்லி இலை, பச்சை மிளகா, கஸ்தூரி மேத்தி, மிளகு ஒன்னு பாதியமா அடிச்சு வைக்கேன். இப்ப பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ், ரொம்ப எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு அடிச்சு வச்சு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்டையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பட்டர் பீன்ஸையும் உள்ள சேர்த்து 1:2 தண்ணியும் உள்ள சேர்த்து உப்பும் சேர்த்துறதேன். பட்டர் பீன்ஸ் வெந்ததும் ஊற வச்சிருக்கிற அரிசியும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3/4 வெந்ததும் 1/2 லெமனையும் புழிஞ்சு விட்டுட்டு தம்லையும் எடுத்து வைக்கேன். ஃபைனலா கொஞ்சம் நெய்யையும் ஊத்திட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணா ரொம்ப சிம்பிளா நல்ல ஃபிளேவர்ஃபுல்லான பட்டர் பீன்ஸ் புலாவும் ரெடி. இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு வெள்ளரிக்காவை தோலை நீக்கிட்டு பொடிசா கட் பண்ணி கெட்டி தயிர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தயிர் சம்பலாவும் எடுத்து வச்சிருந்தேன். ஜெசிகா இன்னைக்கு லஞ்சுக்கு பாஸ்தா கேட்டிருந்தா, அதை நான் 10 மணி ஸ்நாக்ஸுக்காக ரெடி பண்றேன். பாஸ்தால இன்னைக்கு மஷ்ரூம் தான் சேர்க்க போறேன். மஷ்ரூம் நல்லா கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொதிக்கிற தண்ணியில உப்பும் எண்ணெயும் விட்டு எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா கொதிச்சு பாஸ்தாவும் வெந்த பிறகு அதை வடிகட்டி எடுத்து வைக்கேன். இந்த வடிச்ச தண்ணியையும் கொஞ்சத்தை எடுத்து மாத்தி வைக்கேன். இது நம்ம பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ மஷ்ரூமை வதக்கிடலாம். வெறும் பேனில் மஷ்ரூமை மட்டும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு வேக விடுறேன். இதிலே தண்ணி ஊறும், அதுலேயே மஷ்ரூமும் வேகும். இப்போ நல்லா மஷ்ரூம் வெந்துட்டு கொஞ்சமாக பட்டரும் மேகியோட சிக்கன் ஸ்டாக் பவுடர் 2 கியூபையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டு மாற்றி எடுத்து வச்சிருந்தேன். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டு கொஞ்சமாக மைதா மாவையும் சேர்த்து பச்சை வாசனை போக 2 பரட்டி கொஞ்சம் பாலையும் விட்டு அது கொதி வந்ததும் பாஸ்தா வடிச்ச தண்ணியும் விட்டு ரெடியாக இருக்கிற மஷ்ரூமையும் உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். ஃபைனலாக கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகேனோ, பெப்பர் பவுடரையும் தூவி ரெடியா இருக்கிற பாஸ்தாவையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஃபைனலா 2 ஸ்லைஸ் சீஸையும் உள்ள தூக்கி வச்சு மூடி மெல்ட் ஆனதும் ஓபன் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா ஃபிளேவர்ஃபுல்லான பாஸ்தாவும் ரெடி. ஜெசிகாவை டேஸ்ட் பண்ண சொல்லலாம். என்ன போட்டிருக்கேன்? சிக்கனா? ஸ்மெல் சிக்கன். ஆனால் உள்ள இருக்கா பார்ப்போம். எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய பிரில்லியன்ட்னு பார்த்துக்கோங்க. கிரீமியாக இருக்கும். அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டையும் ரெடி பண்ண ஆரம்பித்தோம். ஜெசிகா தோசை செய்ய சைட் பை சைடாக நானும் சட்னியை ரெடி பண்ணேன். நேற்று மிளகா வச்சு சட்னி வச்சேன். இன்னைக்கு அந்த மிளகாக்கு பதிலாக வத்தலை சேர்த்து சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். சுட சுட தோசையும் ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பால் வேணுமே, அதனால நாட்டு சக்கரை போட்டு ஒவ்வொரு கப்பு பாலையும் ஊற்றி வச்சு பிள்ளைங்களை சாப்பிடவும் சொல்லிட்டேன். இப்போ ரெடியாக இருக்கிற லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ்லையும் பேக் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.